நீங்க குறுக்க வராதீங்க. இது எனக்கோ இவளுக்குமான சண்டை. இது ஏன் மேல சத்தியம்க்கா. இவ விஷத்தால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஆனா சாரதா, ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அக்கா நீங்க பயப்படாதீங்க. இவளால என்ன எதுவும் செய்ய முடியாது. அந்த அந்த சாரதா யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுல அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவ யாரு, எங்க இருந்து வந்திருக்கா, ஒரு ஐடியாவும் இல்ல. ஆனா சில நேரங்கள்ல அவ என்ன பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவ என்ன. எனிவேஸ், எனக்கு ஒரு லெட்டர் கிடைச்சது. அந்த லெட்டர்ல நாட்டுக்கு எதிரான சதி திட்டம் இருந்துச்சு. அந்த லெட்டரோட பாதி எனக்கு எங்க இருந்து கிடைச்சது தெரியுமா? அந்த பொண்ணோட பர்ஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் அவ திடீர்னு ரூம்ல இருந்து மறைஞ்சு போறது, சொல்லாம கொள்ளாம காணாம போறது. ஐ ஹவ் நோ ஐடியா இது எப்படி நடக்குதுன்னே தெரியல. ஆனா அவளுக்கு இதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தோணுது. அப்புறம் என் அப்பா எப்படி எங்க காணாம போனார்னே தெரியல. ஆனா அவர் எந்த நிலைமையில கிடைச்சாருன்னு நீ பார்த்தல்ல. ஒருவேளை எங்க அப்பா தெளிவா இருந்து யார் இந்த மாதிரி பண்ணா, ஏன் இந்த மாதிரி பண்ணான்ற விஷயத்த சொல்லியிருந்தாருன்னா பல விஷயங்கள் எனக்கு தெரிய வந்திருக்கும். அப்புறம் ரீமா, உங்க அப்பா அவரே ரொம்ப நாளை காணோம். அவரும் மிஸ்ஸிங் தானே. எனக்கு என்னவோ இது எல்லாத்துக்கும் அவளுக்கு கண்டிப்பா சம்மந்தம் இருக்குது. என் தம்பி அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலம் நானே. ஒருவேளை அவளை கல்யாணம் பண்ணியிருந்தானா அவன் வாழ்க்கையை நாசமா போயிருக்கும் தெரியுமா? அவன் வாழ்க்கையை நான் நாசமாகாம காப்பாத்திட்டே இப்ப நாட்டை காப்பாத்தி ஆகணும். ரீமா, புரியுதா உனக்கு? ரீமா, நான் என்னோட வாழ்க்கையை நம்மளோட வீட்டுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் நான் அர்ப்பணிச்சேன்னு உனக்கு தெரியும்ல. என் உயிரை கூட கொடுப்பேன் நான். அப்புறம் எந்த உரிமையில நீ எனக்காக காத்துருன்னு நான் சொல்றது? எப்படி சொல்வேன் ரீமா? ரிஷப், நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் செய்வேன். இதை என்கிட்ட இருந்து எப்பவும் பறிக்க முடியாது. சாரதா, அவளை தடுக்காத, இல்லனா உன் கழுத்துல தான் காயம் ஏற்படும். இல்ல அக்கா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் கழுத்துல இருந்து இந்த தாலி எவ்வளால பறிக்க முடியாது. நீ மனுஷங்க உருவாக்குன நாகினி. இதோட மகிமையெல்லாம் உனக்கு எதுவும் புரியாது. நீ எந்த கையால என் தாலிய பறிக்க நினைச்சியோ அந்த கையையே அழிச்சிடுற. என் தாலியில எவ கை வைக்க நினைச்சாலும் அவ உயிரை பறிக்காம விட மாட்டேன். இப்ப வேணா ரீமா, முதல்ல அந்த பொண்ணு தப்பானவளா சரியானவளான்னு கண்டுபிடிக்கணும் ரீமா. அந்த பொண்ணு தப்பானவனா நான் அவளை அழிச்சிடுவேன். அவ சரியானவளா இருந்தான்னா நீ அவளை அனுப்பிடுவ. அவளுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்க நீ அவளுக்கு அனுமதி கொடுத்துருவ. ஏன்னா அவளை உன்னை காதலிக்கல ரிஷப். எக்ஸாக்ட்லி. ஆனா அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருந்தாகணும் ரீமா. ஓகே ரிஷப், நாளைக்கு உன்னோட பர்த்டே. ஒவ்வொரு வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் நான் உனக்கு ஸ்பெஷலா பண்ண போறேன். இந்த வருஷம் நீ என்னை தடுக்கவே கூடாது. கண்டிப்பா தடுக்க மாட்டேன்.